இவ்வளோ ஒரு துயரமான ஒரு சம்பவத்தில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப வருத்தம் அடைகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கரூரில் நடந்த விஜயோட பரப்புரையில் வந்து பார்த்திங்கன்னா, எண்ணற்றவர்கள் வந்து இறந்துட்டாங்க. 37, 38 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு உயிராக இருந்தால் கூட அது உயிர் தான். இதை இழந்து வாடக்கூடிய அவங்க குடும்பத்துக்கு தெரியும். ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஒரு நபர் இறந்துட்டாங்கன்னா அந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா, பல விஷயங்களை வந்து நம்ம சிந்திச்சுட்டு பார்க்கணும். எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னாவே அந்த கட்சியோட தலைவர் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை பல ஆலோசனைகள் கொடுப்பாங்க. எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அது முழு பொறுப்பு வந்து ஏற்றுக்கொள்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான். இந்த உயிராக இருந்தாலும் சரி, பொது சொத்துக்கு எதாக நடந்தாலும் சரி, இதெல்லாம் கருத்தில் கொள்ளணும். அப்புறம் இதில் முக்கியமாக இந்த உயிரிழப்புக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நான் திங்க் பண்ணுறது இது மற்றவங்க திங்க் பண்ணுறத பற்றினா நான் என்னால் சொல்ல முடியாது. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, இது மதியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே வருவார்ன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு ஈவினிங். இத்தனை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட நெரிசலில் எப்படியாப்பட்ட மக்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இருந்தாங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து சுவாசிக்கிறதுல பிரச்சனை, ப்ளஸ் தண்ணி தாகம், அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரோக் மாதிரியான வரதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. பிபி வந்து லோவாகி ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. என்னடா இவங்க வந்து ஏதோ டாக்டர் மாதிரி பேசுகிறாரு அப்படின்லாம் கிடையாது. இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். நம்மளே எதனா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஒரு ஸ்டீம் எடுத்தாவே வந்து பார்த்தா நம்மளுக்கு அந்த கொஞ்ச நேரத்துக்கு திணறல் ஏற்படும். இத்தனை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் நிற்க வச்சு இவ்வளோ கூட்ட நெரிசலில் இருந்தால் என்ன ஆகும்? டைமுக்கு வராத ஒரே விஷயந்தான் இந்த ஒரு மரணத்துக்கு காரணம்ன்றதை நான் நினைக்கிறேன். இது நான் அரசியலாக நான் பேச விரும்பலை. இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போது நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்றதுலாம் வேறு. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா திரு விஜய் அவர்களே? நீங்கள் வந்து இறந்து போன குடும்பங்களுக்கு நீங்கள் நான் நிறைய சம்பாரிச்சேன்னு சொன்னீங்க. அந்த சம்பாரித்த பணத்துலேருந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி 3 கோடி கொடுங்க ஒரு குடும்பத்துக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தா, இப்போ எல்லோரும் அழுதுட்டு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் உங்களை பார்க்க வந்தவங்க தான், மற்றபடி வேறு எதுவுமே அவங்க எந்த தப்புமே பண்ணல. யாருமே வந்து வேறு எந்த விஷயத்துக்கும் இது பண்ணலை. உங்களை பார்க்க வந்து இன்றைக்கி வந்து அவங்க எல்லாம் கதறிட்டு இருக்காங்க. அந்த குடும்பங்களை இப்போ போய் பாருங்கள், பார்த்து ஆறுதல் சொல்லுங்கள். உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் சிகிச்சைப்பட்டுருக்காங்க, அவங்கள போய் பாருங்கள், அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லுங்கள். உங்களுக்கு முடிஞ்சவங்க செய்யுங்க. நீங்கள் வந்து நாளைக்கு மக்கள் சேவை செய்ய போகிறீங்க, நீங்கள் தலைவராக போகிறீங்க, நான் அதான்